சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜாமீனை ரத்து கோரும் மனு 19ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்கள் ரமேஷ். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாம பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு பணிகளை பெற்றுக் கொள்வதற்காக சொந்தமாக பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதோடு பல்கலைக்கழக அதிகாரிகளை கொண்டே அந்த நிறுவனத்தை செயல்படுத்தியதாக பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதே போல ஜாதி பெயரை குறிப்பிட்டு திட்டியதாக கிருஷ்ணவேணி, சக்திவேல் ஆகியோரும் துணைவேந்தருக்கு எதிராக புகார் அளித்திருந்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவின் கீழே சேலம் கருப்பூர் காவல் நிலைய போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார்கள். ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் இடைக்கால ஜாமீன் வழங்கி, அதாவது நிபந்தனை இடைக்கால ஜாமீன் வழங்கி அவருக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த இடைக்கால ஜாமீன் ரத்து செய்யக்கூடிய தான் சேலம் கூடுதல் ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தீவிரமான இந்த வழக்கில் தனிநபர் சுதந்திரம் சம்பந்தப்பட்டிருப்பதனால துணைவேந்தர் தரப்பு வாதங்களையும் பாதிக்கப்பட்ட தரப்பு வாதங்களையும் கேட்காம இந்த உத்தரவு மனு மீது உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த வழக்கு விசாரணையை இன்றைக்கு நீதிபதி பட்டியலிட்டிருந்தார். கடந்த முறை விசாரித்த நீதிபதி தனபால். இந்த நிலையில் தான் மேலும் ஜாமீன் வழங்கிய தொடர்பான விரிவான அறிக்கையும் தாக்கல் செய்யும்படி இன்றைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்படவில்லை. இதையடுத்து தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் முன்பு அரசுடைய கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனியப்பராஜ் ஆஜராகி இந்த வழக்கை ஒரு உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், ஏனென்றால் இல்லையென்றால் இந்த வழக்கு தொடர்ந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்றும், தற்போது அவர் நிபந்தனை ஜாமீனில் இருக்கிறார், அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், எனவே சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதனால இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முறையீடை முன்வைத்தார். இதையடுத்து நீதிபதி வருகிற 19ஆம் தேதி அந்த பொங்கல் விடுமுறை முடிந்து இந்த வழக்கை பட்டியலிட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.